வணக்கம். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. ஒரு குழந்தை வழி தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதை இன்னொரு பெண்கள் 2 பெண்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீடு சொல்லுது. அந்த குழந்தைக்குமே வீட்டில் விடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க என் குழந்தை கூட்டிகிட்டு வந்துட்டிங்க, ரொம்ப சந்தோஷங்க, வாங்க உட்காருங்க, ஜூஸ் சாப்பிடுங்கலாம் சொல்கிறாங்க. அந்த 2 குழந்தையில ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவங்க சொல்கிறது ரொம்ப தப்பாக தெரியுது. அது உடனே வெளியில் ஜூஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. இந்த பெண்ணுக்கு ஜூஸ் சாப்பிடாத சொல்லிட்டு இது வெளியில் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது இந்த ஜூஸ் குடித்தா பார்த்திங்களா அந்த பொண்ணு பிரச்சனையில் இருக்கா. அதுக்குள்ளே போலீஸ் அவங்கள ரெக்வயர் பண்ணிடுறாங்க. இது ஒரு யூடியூபர் மூலமாக நமக்கு தெரிஞ்சது. நீங்கள் யாருக்கும் உதவி செய்யாதீங்க, இது சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி உதவி செய்கிறதா இருந்தாலும் உங்களை பாதுகாப்பாக வச்சுட்டு உதவி செய்யுங்க. யார் வீட்டுக்குள்ளேயுமே, யார் கார் உள்ளேயுமே, ஆட்டோ உள்ளேயுமே நீங்கள் போகாதீங்க. இது குழந்தைகள் அப்படி ரோட்டில் அனாதையாக நிற்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம போய் அதை காப்பாற்றக்கூட முடியல. உதவி செய்யணும், நல்ல மனசு அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் மாலாவோட கடமை. ஆனால் உதவியாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிட்டு தான் மற்றவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளை தவிர பாதுகாக்க முடியாத ஜீவன்கள் நம்ம வீட்டில் ஆளுங்க இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உதவியை கூட பார்த்து செய்யுங்க. பாத்திரம் மறித்து பிச்சை போடுங்க. வணக்கம். பாய்.